என் மாடலில் வந்து பேசிக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு லாஜிக்கை கேட்டால், ஃபஸ்ட்டு பியாரிட்டி டெய்லியோட ஓப்பன். ஒரு நாளோட ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பை, கீழே இருந்தால் செல். இதுதான் ஒரு கேண்டிலோட ஓப்பன் லோ ஐ க்ளோஸு, ஓப்பன் ஐ லோ க்ளோஸு கான்செப்ட். இது தெரியும்ல பேசிக்காக. அப்போ இன்றைக்கி டேட் வந்து ஓப்பன் பண்ணது இடம் இருந்தது, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கு, இந்த 2:30 மணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கான், ரைட்டு. இந்த கேண்டில் தானே, இது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடலாம், அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் நேம் கேட்டிருந்தானுங்க ஒருத்தன், இதாப்பா இண்டிகேட்டர் நேமே பார்த்துக்க, நான் காட்டுறேன். இதோ ஐசிடி செக்ஷன், கில் ஜோனு, பாக்ஸு, அப்புறம் டிவிஷன்ஸு, ஷான் எக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை நீங்கள் போய் டைப் பண்ணாலே இவரோட இது வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகும். கேட்டேன், ஒருத்தன் கமெண்டில் கேட்டிருந்தான், நான் ஆன்சர் பண்ணல, நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த மாடல் டெவலப் பண்ணது மிஸ்டர் டெக்காய், அவரோட வீடியோ ஒன்று பார்த்துலாம் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணேன். எனக்கு அதான் ஐ ஆஃப் த வீக்கு, லோ ஆஃப் த வீக்கு, பட் நான் இன்ட்ரா டேலே ப்ளே பண்ண கற்றுக்கிட்டேன். ஆனால் டெய்லி வராதுக்கு, அது வர்ற அன்றைக்கி எடுத்துக்கோ. இந்த கேண்டில் தானே, இதுதான் ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 2:30 மணி கேண்டில். ஒரு நாள் ஃபாரெக்ஸ் ஒரு அசெட்டு 2:30 மணிக்கு தானே ஓப்பன் ஆகும் பேசிக்கலி. உங்களுக்கு இது அது என்ன, டே லைட் சேவிங்கில் மட்டும் 3:30 மணியாக மாட்டிடும், 1 ஹவர் ஷிஃப்ட்டு. இப்போ என்ன நடந்திருக்கு, எனக்கு டெய்லி கேண்டில் கீழே தான் பை மாடல் கிரியேட் ஆயிருக்கு. பை மாடல் கிரியேட் ஆயிருக்கு, நாட் அபவுட் என்ட்ரி, பை மாடல் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஃபில் ஆயிடுச்சா? அடுத்து நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு டீலிங் ரேஞ்ச் வரையணும். நான் 1 ஹவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 1 ஹவர் தெரியலனா 2 ஹவர், 3 ஹவர், 4 ஹவர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த ஒரு ஹை லோக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட். ஸோ இதுதான் அந்த ஹை டு இந்த லோக்கு நான் டீலிங் ரேஞ்ச் வரைஞ்சிருக்கேன். எனக்கு 50% கீ லெவலில் வந்தால் தான் கணக்கு. ஸோ 50% வரும்போது நான் 4 ஹவரோட இதுவும் நான் கிளியர், 4 ஹவரோட பிடிஆரையும் நான் மார்க் பண்ணுறேன், அண்ட் 1 ஹவரும் மார்க் பண்ணுறேன். ஆனால் 1 ஹவர் பெட்ரு. ஆனால் பிளாங்காக 1 ஹவர் போடக்கூடாது, 4 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு ரிஃபைன் பண்ணணும். ஆனால் மிஸ்டர் டெக்காய் வந்து 4 ஹவர் டு 1 ஹவர் ரிஃபைன் பண்ணாத, தேவைலாம் பண்ணாத, கிளியர் உனக்கு 4 ஹவர் தெரியலனா மட்டும் 1 ஹவர் பார்க்க சொல்லியிருக்காரு. அது டிபெண்ட் ஆன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜோன் எடுத்துக்கிட்டு வச்சுக்கேன், இப்போ உதாரணத்துக்கு 4 ஹவருக்கு இந்த ஜோன் தான் எடுப்போம் மேக்ஸிமம். இது ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன், இது பிரேக் பண்ணியிருக்கு, மேலே போயிடுச்சு, அப்போ திரும்பி ரீட்டர்ன் போய் இப்படி வரும்னு வச்சுப்போம். ஆனால் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் வர்றது தான் கணக்கு. டிஸ்கவுண்ட்டில் இந்த இடம் எனக்கு ஓவர்லேப் ஆகுது, இந்த பர்டிகுலர் பிரேக்கர் பிளாக்கு எனக்கு ஓவர்லேப் ஆகுது. இப்போ 4 ஹவர் வச்சா தெரியும், லைக் இந்த இன்சைட் பாரு இதுக்குள்ளே இங்கே மேனிப்புலேட் பண்ண இடம். ஸோ இந்த கேண்டில், இந்த இடத்த எனக்கு பிடிஆரே கிளியராக தெரியலை, ஓகேவா? இந்த இடம் வந்து எனக்கு கிளியராக தெரியலை இல்லையா? இங்கே ஒரு ஐஎஃப்ஜி இருக்குது, திரும்பி மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கான். ஸோ இது ஐஎஃப்ஜி இன்வாலிட் ஆகிடும். ஸோ இந்த வந்து ஆர்பி எனக்கு இந்த இடத்த கிளியராக தெரியாதனால அவர் சொன்ன பாயிண்ட் மாதிரி 4 ஹவர் கிளியராக தெரியலாம், 1 ஹவரில் பாரு. 1 ஹவரில் எனக்கு இது வந்து ஆர்டர் பிளாக்காக தெரிஞ்சிடும். பிகாஸ் இந்த இடத்துல இன்எஃபிஷியன்சி இருக்குது, ஐ மீன் இம்பேலன்ஸ் இருக்குது. இதை மேலே உடச்சிட்டான் அண்டு கண்டினியூஸாக சீரீஸ் வச்சு உடச்சிட்டான். ஸோ அப்போ இது வந்து பிரேக்கர், ஐ மீன் ஒரு ஆர்டர் பிளாக்கு ஃபெயிலியர் ஆகுது, அதாவது ஒரு சப்ளை ஃபெயிலியர் ஆகி டிமாண்டாக கிரியேட் ஆகுது, லைக் சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி சொல்லணும்னா. ஆனால் இதை வச்சு மட்டும் நான் என்ட்ரி எடுப்பேனா? டெஃபினெட்லி நாட். நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, டெய்லி கேண்டிலில் கீழே வந்தால் பை மாடலை ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் மேலே போச்சுன்னா செல் மாடலை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இதை பேட்டர்னாக பார்க்கக்கூடாது. மிஸ்டர் டெக்காய் சொன்ன மாதிரி பேட்டர்னாக பார்க்காத, நிறைய விஷயங்களை கான்ஃபிடன்ஸ் பண்ணி ஒரு ஐடியாலஜிக்கு வா அப்படின்ட்டு தான் கதை, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டான். இந்த இடத்துக்கு வந்த உடனே, ஐ மீன் இது வந்து ஏஷியன் லோ 8:30 மணிக்கிட்ட ஏஷியன் லோ அங்கே தான் வச்சிருக்கு லாஸ்ட்டாக. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த சைடு இருக்க எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணிருச்சு. இந்த சைடு ப்ரீமியத்தில் இருந்த எல்லா லிக்விடிட்டியும் எடுத்து டிஸ்கவுண்ட்டில் வந்து டேப் பண்ணியிருக்கான். இந்த எஜ்ஜுக்கு வந்து டேப் பண்ணியிருக்கான். இந்த எஜ்ஜு எதுனா கரெக்டாக நமக்கு பிரேக்கர் பிளாக் ஓவர்லாப் ஆகிற ஒரு கீ லெவல், கரெக்டாக 50% மேன் த்ரெஷோல்டர் டீ டேப் பண்ணிட்டானா? இப்போ நான் இதை மட்டும் தான் பார்ப்பேனா? கிடையாது. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், யூரோஎஸ்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, மற்ற அசெட் பார்க்க முடியாது. டெஃபினெட்லி நாட். நான் யூரோஎஸ்டியை சிங்கிள் பேராக பார்க்கல, மொத்தம் 3 பேரை கம்பைன் பண்ணி தான் யூரோஎஸ்டியை நான் ட்ரேட் பண்ணுறேன். பேசிக்கலி நான் அப்படி தான் பண்ணுறேன். லைக் யூரோஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஐ, இது 3மே ஒரு பர்டிகுலர் லெவலில் ஒரு பாயிண்டில் டேப் ஆகும். 3 அசெட்டுமே லைக் ஐசிடி வந்து ஃபைபர் கேபிள்னு சொல்லுவார், கோரிலேட்டிவ் பேர்ஸை மெயின் பேரு அண்ட் கோர் பேர், அதில் 2 பேர் கோரிலேட்டிவாக இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கோரிலேட்டிவாக 2மே ட்ராவல் ஆகும்னு. ஸோ நான் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்டில் மெயினாக இருக்கிறவன் டிஎக்ஸ்ஒய்,
அவன்கிட்ட அப்படியே பிரியவனுங்கன்னா இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவன் அங்காளி பங்காளி மாதிரி. ஓகேவா? இவனுக்கு அவனுக்கு ஆவாத மாதிரி. எப்படி டிஎக்ஸி போதோ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா யூரோ போகும். யூரோவும் ஜிபிபியும் ஒரே மாதிரி தான் போகும். ஓகேங்களா? ஆனால் இப்போ உதாரணத்துக்கு லைக் யூரோ வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா டிஎக்ஸ்ஏ லைக் ஸ்மால் வே கொடுக்கும். அதுவே சாரி டிஎக்ஸ்ஏ சாரி ஜிபிபி வந்து ஸ்மால் வே கொடுக்கும். அதுவே நமக்கு ஜிபிபி நல்ல மூமெண்ட் கொடுக்குறான்னா யூரோ ஒரு ஆவரேஜ் கொடுக்கும். இவங்க 2 பேரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது 4வதா ஒருத்தர் இருக்கான். அதாவது யூரோ ஜிபிபின்னு ஒருத்தர் இருக்கான். அது ஒரு அசெட். பட் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐ மீன் இந்த 3 ஸ்க்ரீன் வச்சு பார்க்கறதுக்கே எனக்கு தலைவலிக்குது. இதில் 4வதா ஒன்று வச்சு நான் கண்டுபிடிக்க தேவையில்ல. இவங்க 3 பேரை கண்டுபிடிச்சாலே போதும். அந்த 4வதை நான் கண்டுக்க தேவையில்ல. மேபி ஃபியூச்சரில் நான் சிஸ்டம் பில்ட் பண்ணுறேன், நல்ல மானிட்டர் இருக்குது அண்டு லைக் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு அன்றைக்கி நிலமையில நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இப்போதைக்கு அதை நான் பயன்படுத்தலை, சொல்லிடுறேன். இப்போ என்ன இங்கே இதிலே பாரு, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது தெரிஞ்சிச்சா 3 அசெட்டு. இது ப்ரீமியம் இல்லைப்பா, இது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இங்கே நான் போயிட்டு கிளிக் பண்ணேன்னா கம்பேர்னு வரும். இதில் போயிட்டு நீ ஆட் பண்ணிக்கலாம். டிஎக்ஸ்ஐ ஜிபிபி யூஎஸ்டி இது 2மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி ப்ரோ இதில் ஆட் பண்ண அப்படின்னு. இந்த இடத்துல லோவை தூக்கலை கரெக்டாக. இந்த இடத்துல நான் 4 ஹவர் ப்ளஸ் 1 ஹவரை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கேன். இது 4 ஹவர் அண்ட் 1 ஹவர். இந்த இடம் வந்து ஆர்டர் பிளாக்கு. இந்த இடம் வந்து இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளே தான் வரும். பிகாஸ் இந்த கேண்டிலுக்கு மேலேக்கு லாஸ்ட்டாக இருக்க ஐ சீரிஸ். இல்லைனா இவ்வளோ தூரம் எடுக்கலாம். நான் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். சப்போஸ் நம்ம இது வரைக்கும் கூட எடுக்கலாம். எனக்கு இந்த இடம் வச்சுன்னா கரெக்டாக கீழே உள்ள டேப் ஆகுது. அதனால் இதை எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த ஐலோஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ஏன் எடுத்தேன்னா இந்த ஒரு 1 ஹவர் கேண்டில் கூட தான் அடுத்தடுத்த கேண்டில் ட்ராப் ஆகிட்டு இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்க ஐ எதுன்னு கேட்டால் இந்த ஐ தான். லைக் இந்த லோபோ உடைக்கும் போது கடைசியாக அந்த ஐ இதுதான். இது எடுக்கக்கூடாது, இதை தான் இருக்கேன். இந்த கேண்டில் வந்து இன்சைட் பாராக இருந்திருக்கு. லைட்டாக தான் வச்சுருக்கேன். இது ஈக்குவல் உள்ள கணக்கில் வரும். அதனால் எடுக்கக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். இது டிப்பானாலும் ஒவ்வொரு டைம் நீங்கள் மார்க் பண்ணி பழகும் போது கற்றுப்பீங்க. இதில் பார்த்தா ஆக்சுவலாக 4 ஹவர்லேயே வந்து தொட்டுட்டான். இந்த இடத்துல இந்த 4 ஹவர் இந்த இடத்துல வளைஞ்சிருக்கோம்ல, இந்த சீரீஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு எடுத்தேன். இந்த கீழே உள்ள தொட்டுட்டான் ஆல்ரெடி. அப்புறம் 1 ஹவரில் இந்த இடம் வந்திருக்கான். ஓகே ரைட். இந்த இடத்துல பார்த்தோன்னா கரெக்டாக இந்த கேண்டிலை எஸ்எம்டி பண்ணியிருக்கான். எக்ஸாக்டாக உனக்கு யூரோ ஜிபிபி இந்த அதே மாதிரி ஜிபிபி பார்த்தா தூக்கிட்டான். தெரியுதுங்களா? 2 பேருமே ஒரே மாதிரி வந்திருக்கானுங்க. இவன் லைக் இவன் வந்து இங்கே ஐயை தூக்குறான். அதாவது டிஎக்ஸ்ஐ வந்து இந்த கேண்டிலோட ஐ எடுக்கிறான். நான் சாரி தப்பாக காட்டிட்டேன். சாரி, நான் மாற்றி காட்டி நினைக்கிறேன். இது வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேவா? இது ஜிபிபி. இப்போ கரண்ட்டாக காட்டி ஸ்க்ரீனில் காட்டி ஜிபிபி. இந்த ஜிபிபி வந்து லோவை, இந்த கேண்டில் லோவை இந்த வரைக்கும் எடுத்துட்டான். எப்போ நமக்கு ஏஷியன் லோ டைமில், ஏஷியன் கில்ஸோன் டைமில் எடுத்துட்டான். ஓகே, இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சுட்டான். இந்த இடத்துல லோவை தூக்கிட்டான். தெரியுதுல்ல? நமக்கு கீ லெவலையும் தொட்டுட்டான். லைட்டாக ஒரு நூல் ஏற்றணும் போல. கொஞ்சம் லைட்டாக லைக் ஒரு சின்ன டாட். ஆனால் நமக்கு 4 ஹவரோட கீ லெவலில் தொட்டுட்டான். இந்த இடத்துல 4 ஹவரை ரிஃபைன் பண்ணிட்டான். ஓகே டன். இல்லை இந்த கீ லெவலில் கூட இருக்கலாம். அது என்ன கணக்குன்னு தெரியல. அது வந்து ஒவ்வொரு இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் மாறும். அது பழக தான் தெரியும். இது ஜிபிபி. இந்த இடத்துல எஸ்எம்டி நடந்துருச்சா? இப்போ பார், இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவலாக இருக்குது. இந்த இடத்துல டீலிங் ரேஞ்ச் வந்துருக்கு. டீலிங் ரேஞ்ச் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஐலோஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. எனக்கு ப்ரீமியத்தில் வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன். ஐ மீன் ப்ரீமியத்தில் நடந்தால் எடுக்கலாம் அப்படின்ற கதை. ஸோ இங்கே வேக்யூம் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் நேராக வந்து கீ லெவல், அந்த வேக்யூம் பேலன்ஸோட கீ லெவலை தொட்டுட்டு லிக்விடிட்டியை செட் பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டு இந்த ஐயை தூக்குறான். தூக்கிட்டு இந்த இடத்த வைக்கிறான். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இந்த இடத்துல எனக்கு 4 ஹவரோட கீ லெவலை தொட்டிருக்கான். இந்த இடத்துல 4 ஹவரில் எனக்கு பிடிஆர் இருக்குது. அந்த இடத்த எனக்கு தொட்டிருக்கான். அதாவது இந்த ஃபுல் கேண்டில், இந்த ஒயிட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் கூட தான் இந்த கேண்டில் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 50 அதான் ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலோட 50% ஒரு எஸ்என்ஆராக ரியாக்ட் ஆகும். இது ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்காக வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் என்ன ஐசிடியில் இறக்கிறது. இவ்வளோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலோட ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் தானே? 4 ஹவருக்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அடுத்த பாரு, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்த கேண்டிலே உனக்கு வந்து செல் ஆகிருக்கான். அப்போ இங்கே பை செல் நடந்திருக்கு. ஒரு பெரிய வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ நடந்த இடம் அந்த ஈவெண்ட். அதனால் இந்த இடத்த எடுக்கிறோம். ரீசன் கேட்டால் அதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்டி பண்ணிட்டான். ஓகே டன். இப்போ நம்ம ஃபைனலாக எங்கே பார்க்கணும்? நம்ம அதாவது நமக்கு யூரோவில் லோவை தூக்கலை, ஃபைலர் சிங்க். ஜிபிபியில் லோவை தூக்கிட்டான், மேனிப்புலேஷன். அண்ட் டிஎஸ்ஏலையும் ஹையை தூக்கிட்டான், மேனிப்புலேஷன். ஸோ யூரோவை கம்பேர் பண்ணும்போது யூரோ தூக்கலை, ஜிபிபி தூக்கிட்டான்.
அதே டிஎஃப் சாரி யூரோ தூக்கல, டிஎஃப்ஐ தூக்கிட்டான், இது ஒரு மேனிப்புலேஷன் எஸ்எம்டி. அதே மாதிரி ஜிபிபி தூக்கிட்டான், யூரோ தூக்கல, இதுவும் எஸ்எம்டி. அப்ப ரெண்டு பக்கமும் எஸ்எம்டி நடந்திருக்கு தானே. ஆமா ப்ரோ. அடுத்து நம்ம அப்ப இது ஒரு சாதாரண ஒரு செக்ஷனல் ஏசியன் செக்ஷனல் ஹையை தூக்கிச்சு லோவை தூக்கணும் ஒரு சொல்ற லாஜிக்கு எப்படி வேலை செய்யும்? செய்யவே செய்யாது. அதுதான் கதை. இதே லோ, இது ஏசியன் வந்த ஹை, ஓகேங்களா? இல்லை இது இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் தெரியும். இண்டிகேட்டர் நேம் ஆல்ரெடி வீடியோ ஓப்பனிங்லேயே காட்டிட்டேன், போய் பார்த்துக்கோங்க. இது ஏசியன் கில் ஜோன் டைம். இந்த ஐயா தூக்கிட்டான். தூக்கின அப்புறம் எல்லா பயிலும் என்ன யோசிப்பான், மார்க்கெட் ப்ரீமியத்துக்கு வந்துச்சு, திரும்பி செல் ஆகும். அது எப்படா அவன் எஸ்எம்டி இங்கே பண்ணியிருக்கே, எப்படி வரும்? வராது. அவன் வரமாட்டான், சேட்டு வரமாட்டான். இப்போ இந்த இடத்துல நமக்கு லாஜிக் படி பை மாடலுக்கு ட்ரிகர் ஆகிட்டான். இந்த இடத்த வச்சு திரும்பி இப்போ நமக்கு டே ஓப்பனுக்கு மேலே இருக்குது ப்ரோ, இங்கே நம்ம செல்லு தானே பார்க்கணும், யோசிக்க கூடாது. எஸ்எம்டி எங்கே நடந்துச்சு, இது நம்ம என்ட்ரி கிரைட்டீரியா. இந்த இடத்துல அந்த லாஜிக்கு தூக்கி வரக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு நடந்துருச்சா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெய்லி ஓப்பனிங் கீழே நடந்திருக்கு, அப்போ பை தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது நமக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்க பிடிஆர்ல கீழே வில டேப் பண்ணிருக்கு, ஓகே. மூணாவது செல் சைடு லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி, இல்லை லிக்விடிட்டி ஃபியூப் எப்படி வேணா பேர் வச்சுக்க, இல்லை பர்ச்சு, நான் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு, லிக்விடிட்டி ஹண்ட் எடுத்துருச்சு. அண்ட் ஒரு கீ லெவலில் டேப் பண்ணிருக்கு, அங்கே மேனிப்புலேட் பண்ணிருக்கு வித் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்ஒய் போய் ஹையை எடுத்துட்டான், ஐ மீன் ஐயில் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். யூரோ வந்து லோவை மேனிப்புலேட் பண்ணல, எடுக்கலை. அண்ட் ஜிபிபி லோவை எடுத்திருக்கான், யூரோ வந்து எடுக்கலை. அப்போ எஸ்எம்டி தானே, ஓகே. எஸ்எம்டி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் லோ கரண்ட் சினாரியோ, இந்த பர்டிகுலர் லோவுக்கும் லாஸ்ட்டாக வந்து ஐக்கும் நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் இப்படி தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு விருப்பம் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சில பேர் தப்புன்னு சொல்லலாம், எனக்கு இது பெட்டராக இருக்குது, எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, ஸோ ஐ யூஸ் திஸ். ஸோ நம்ம கரெக்டாக கில் ஜோனில் பாரு, நம்ம கரெக்டாக 11:30 லண்டன் Q2 ஓப்பன் ஆகும், ஓகே. அதில் வந்து பாரு கரெக்டாக வந்து நமக்கு 11 அதான் லண்டன் கில் ஜோன் ஓப்பன் ஆனோடனே என்ட்ரி கொடுத்துட்டான். நீ ஒரு 11 மணிக்கு உட்காந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பேன் இவங்கதான் வந்திருப்பான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 50% ஒரு A+ செட்டப் மாடலு. இந்த இடத்துல ஒரு வேக்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக பாடி க்ளோஸ் வச்சு பை சைடு ஆர்டர்ஸ் வச்சுட்டு திரும்பி இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டான். புரியுதுங்களா? இது வேக்யூம் இம்பேலன்ஸ். இந்த இடத்துல வந்து அதாவது நியூ டே ஓப்பனிங், அதான் நியூ டே ஓப்பனிங் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேக்யூம் இம்பேலன்ஸ். இல்லை இல்லை அது இன்னொரு ஏதோ சொல்லுவாங்க, வாய்டு இம்பேலன்ஸ் நிற்கல, ஏதோ சொல்லுவாங்க சம்திங் லைக், அது எதுவும் வரும். அதான் வாய்டு, இது ஒரு இம்பேலன்ஸ். பிகாஸ் இந்த இடத்துல எந்த ஆர்டர்ஸும் கிடையாது. ப்ரைஸ் கேப் அப் கேப் அந்த மாதிரி கிரியேட் பண்ணால் அது இது நியூ டே ஓப்பன் சொல்லுவாங்க. நம்ம வீக்கில் வச்சோன்னா வீக்லி, அதான் நியூ வீக் ஓப்பன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது நம்ம வீக்லி பார்த்தா அப்படி இருக்கும், நம்ம இன்ட்ரா டே பண்ணனால நம்ம நியூ டே ஓப்பனிங் கேப் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இதுதான் லாஜிக். இது என்ன எதுன்னு ரொம்ப ஆராய வேணாம். இந்த இடத்து இது வந்து வேக்யூம் இம்பேலன்ஸ் தான். நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கேன், இந்த நாளில் ஓப்பன் ஆன கேப். ஒரு நாள் தொடங்கும் போது ஓப்பன் ஆகிருக்குல்ல, அதனால அதை அப்படி சொல்கிறேன். இல்லைன்னா நான் வெறும் வேக்யூம் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை சாரி, அது வால்யூம் இம்பேலன்ஸ். வேக்யூம் இம்பேலன்ஸும் வால்யூம் இம்பேலன்ஸும் ஒன்று தான், யாரும் போட்டு குழப்பிக்க வேணாம். அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வெற்றிடம், அவ்வளோதான். அதான் அதுக்கு அர்த்தம். அங்கே ஒன்றும் இருக்காது, நோ ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் இருந்தால் கேண்டில் உருவாகும், வித்தவுட் ஆர்டர்ஸ் கேப் தான் உருவாகும். லைக் ஒரு கிளிச், ஒரு ப்ரைஸ் டெலிவரி ஸ்கிப் பண்ணுறது, அதுதான். ஸோ அழகாக பாரு 50% என்ட்ரி கொடுத்தான். நான் 2.5 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன் வழக்கமாக. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஈக்குவலை செட் பண்ணியிருக்கான் கரெக்டாக. இந்த இடம் சரிதா, இந்த இடம் 1 ஹவரில் வச்சா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ 3 பேருமே நமக்கு பை சைடு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடமா வச்சேன். ஓ, இந்த இடத்துல இப்படி டீட்டெயில்ஸ் இல்லையே, நம்ம பார்த்துமே இப்போ தான் வந்துச்சு. கரெக்ட், இதோ இந்த இடம். இந்த கேண்டில் ஹைக்கும் நமக்கு 50% எம்எஸ்எஸ் வச்சு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எம்எஸ்எஸ் வச்ச அந்த ஃபிங்கையும் கரெக்டாக ஈக்குவலையை செட் பண்ணிட்டு வந்திருக்கு. தட் இஸ் கால் லிக்விடிட்டி. கீழே லிக்விடிட்டியை கிளியர் பண்ணிட்டேன், மேலே போகிறதுக்கு லிக்விடிட்டியும் நான் வச்சுட்டேன். இப்போ கீழே தொட்டோன்னே பறந்துடுவேன். பாரு, வந்தான், தொட்டான், பறந்தான், ரிப்பீட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக கன்சால்டேஷன் போட்டான், இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கில் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு பறந்துட்டான். அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு பறந்துட்டான், டிபி அடிச்சிட்டான். ஒரே நாள் 1:2.76. நம்ம கரெக்டாக இந்த 50% ரேஞ்சில் எடுத்திருந்தோம்னா, இல்லை கொஞ்சம் லைட்டாக, இல்லை நம்ம கரெக்டாக அந்த லெவல், நான் வந்து இந்த கீ லெவல் லைக் வால்யூம் இம்பேலன்ஸோட கீ லெவலில் என்ட்ரி அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுப்போம். கரெக்டாக 1:2.8. நான் வெறும் இந்த
2.5 மைனஸ் 2.5 ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல் வரைக்கும் மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன், அதுக்கு மேலே தான் போகல. ஸோ திட் இஸ் மை என்ட்ரி மாடல். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதோட அக்யூரன்சி நான் இது வரைக்கும் லைவ் டெஸ்ட் பண்ண வரைக்கும், நான் ரெக்கார்ட்ஸ் எடுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 2 மந்த், பட் ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது 3 மந்த், சாரி 3 வீக்ஸ், சாரி ஐம் சாரி 3 வீக்ஸில் இன்றைக்கி ஒரு 2 வாரம் 3 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது வாரம் தொடங்குது. அதாவது மே மாதத்தோட லாஸ்ட் வீக் அண்ட் ஜூன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் என்எஃப்பி அண்ட் செகண்ட் வீக் சிபிஐ அண்ட் இந்த வாரம் 3வது வாரம். மொத்தம் என்கிட்ட 3 வாரம் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் இந்த வாரம் 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் முதல் ட்ரேடு. ஸோ ரேண்டமாக ஒரு வாரத்தில் ரேண்டமாக கிடைக்குது. டிபெண்ட் ஆன் மார்க்கெட்டு புல்லிஷ் பியர்ஸாக இருக்கா இல்லை கன்சால்டேஷனில் இருக்கான்னு பொறுத்து என்ட்ரிஸ் கிடைக்குது. ப்ராப்பரான A+ செட்டப், ஐசிடியோட கிளாசிக் பை மாடல் வித் எஸ்எம்டியோட டிஸ்கவுண்ட் ஜோன்லேருந்து பறக்கிறான். ஏஷியன் லோவை தூக்கிட்டு ஏஷியன் ஐக்கே தூக்கிட்டு அண்ட் 50% ரீட்ரேஸ் மேலே வேக்யூம் பேலன்ஸை என்ட்ரி கொடுத்துட்டு டிபி அடிக்கிறான். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப சிம்பிளிஃபையான கான்ஃபிடன்ஸ். இதுக்கு மேலே எதையுமே ஆட் பண்ண வேணாம். நீ IR சொன்னாலும் அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. இது ஒரு ERL எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, பிகாஸ் இது ஃப்ரைடே வச்ச ஒரு ஹை, ஓல்டு டே ஒரு ஹை, மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்கிற பிடி ஏரியா டேப் பண்ணி எஸ்எம்டி பண்ணிவிட்டு ஏஷியன் லோ வச்சுட்டு ERலேருந்து IRL போகுது. இந்த ERல இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே இருக்கிற ஒரு பிரேக்கர் பிளாக் ஆர் இந்த FEG இம்பேலன்ஸ் எப்படி வேணால் சொல்லு, அந்த இடத்துல இருக்கிற கீ லெவல் 50% இருக்கிற டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வந்து தொட்டு பறந்துட்டான். எவ்வளோ அழகாக போயிருக்கான். பியூட்டிஃபுல் ப்ரைஸ் டெலிவரி. இதுக்கு மேலே இதுக்குள்ளே எதையும் போட்டு கண்ட கருமானத்தை போட்டு குழம்பிட்டு உட்கார வேண்டாம். இதுதான் என் மாடல். இந்த மாடலை நான் மிஸ்டர் டெக்காயோட வீடியோ பார்த்து கொஞ்சம் டெவலப் பண்ணேன். சில கான்ஃபிடன்ஸை நான் பர்சனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 1:2.5 மினிமம் எடுத்தாலே போதும். நாளைக்கு நீ ஒரு 100K அக்கௌண்ட் வச்சுருக்க, 1% நீ ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக நீ நூல் பிடிச்சிட்டேன்னா உனக்கு கிட்டத்தட்ட லைக் $2,800 கிட்ட வரும். அதில் $800 அவன் எடுத்துட்டா கூட $2,000 அவன் கையில் தங்கும். அப்படி இப்படி நம்ம ஒரு கணக்கு படி நம்ம கணக்கு பண்ணோன்னா USDT to INR, ஐ மீன் அந்த 100K அக்கௌண்ட்டை நீ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மென்டலி நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறும் $2,000 உன் கையில் இருந்தால் ஜோலி முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1,71,953 ரூபாய். இதை விட அதிகமாக தான் வரும். பிகாஸ் USDT ரேட்டு வேறு, நம்ம ஐ மீன் USD ரேட்டு வேறு, நம்ம ஆன்லைனில் USDT அப்படின்னு சொல்லி வாங்குகிற ரேட்டு வேறு. அந்த ரேட்டு இந்த ரேட்டு மாறும். USDTன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குகிற ரேட்டும் இதுவும் மாறும். ஓகேங்களா? டிடி தானே வரும், டிடி அது சம்திங் கிரிப்டோ காயின் ஒன்று வரும். டிடியா டிடியாடா மறந்தே போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இன்னொரு டிடி வருமோ? இல்லை டிடி தான். டிடி அப்போ கரெக்டு தான். அது கூகுளில் போடலாம். ரைட்டு. இது ஒவ்வொரு புரோக்கருக்கும் மாறும். இப்போ எவ்வளோ வருது? 100 ரூபாயா 110 ரூபாயா? இது ரேட் அதிகமாகிடுச்சுடா USDT ரேட்டு லாஸ்ட் 6 மந்த்தில். இந்த டாலர் ரேட்டுக்கிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபண்டிங் அக்கௌண்ட்லாம் வாங்க போனால் ரேட் ஏற்றிட்டானுங்க. 99 ரூபா. நான் ஒரு டைம் பார்ப்போம் 105 ரூபா கூட போச்சு. 105 ரூபா கணக்கு பண்ணி வாங்கும்போது ஒரு ரேட் போடுறான். ஆமா, விற்கும்போது ஒரு ரேட் போடுறாரு. என்ன கணக்குன்னு தெரியல. பட் ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான ஒரு செல்லர்கிட்ட நீங்க செல் பண்ண, அதிக ரேட்டு கொடுக்குறான் கம்மி ரேட்டுக்கு வாங்குறான்னு சொல்லி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ட்ரஸ்டபிளான சோர்ஸ் இருந்தால் ஒரு ஜிபேல காசு அனுப்பிச்சிட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை ஜிபேல கன்சியூம் பண்ணிவிட்டு வேலை முடிச்சு விட்டு கிளம்பிடுங்க. பெரிய லாட்டெல்லாம் பண்ண வேண்டாம். அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், அவனுக்கு அங்கே போயிடுச்சு, நீ குழப்ப பார்க்க வேண்டியதான். இல்லை நீ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுதான் ஒரு ஆடிட்டர் நல்லபடியாக பார்த்துட்டு உன்னோட பிஸ்னஸாக பண்ணுறேன்னா அதெல்லாம் பார்த்து அதுக்கு ப்ராப்பராக டேக்ஸு அதுக்கான பிராண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணனா எந்த இஷ்யூ வராது. ஃபியூச்சரில் ஜிஎஸ்டி இதை பண்ண கூட கிளைம் பண்ணிக்கலாம். பட் இது பெரிய லெவலில் பணம் எடுத்தால் தான். நம்ம ஒரு வாரம் 2 நாக்கு தள்ளுது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ட்ரேட் இது வரைக்கும் எஸ்எல் அடித்தது இல்லை. நான் அனலைஸ் தப்பாக பண்ணி எஸ்எம்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணி எஸ்எல் வாங்கி அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் என் மாடல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகலை. ஐ மீன் நான் சொல்கிறபடி இத்தனை கான்ஃபிடன்ஸ், லைக் டெய்லி ஓப்பனுக்கு கீழே, அதாவது ஒரு நாள் ஓப்பனுக்கு கீழே மேலே அபோவ் பிலோ அண்டு 50% டீலிங் ரேஞ்சு அண்ட் 1 hour 4 hour லைக் 4 hour 1 hour PDRA கீ லெவல் அண்ட் எஸ்எம்டி அண்ட் 3 பேருமே அனலைஸ் பண்ணி 3மே லிக்விடிட்டியை கிளியர் பண்ணிருச்சு, எஸ்எம்டி வச்சிருச்சு அப்படின்ற ஒரு இடம். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக 50 minutes டைம் ஃப்ரேமோட MSS மினிமம் விக்கு கொடுத்தாலும் ஓகே தான். விக்கு கொடுத்தாலும் ஓகே, 5 minutes செக் பண்ணி பார்த்துக்கோ. 2 பக்கம் பாடி க்ளோஸ் வச்சு ஒரு பைக் ஹேண்டு ஒரு செகண்ட்னா ஓகே, வேலிடு. அப்புறம் 50% கூட PDRAயோட லெவல் 50%. அவன் இந்த கோடை தொட்டாலே கணக்கு தான். அது A+ செட்டப் மாடல் தான், அது யூனிகார்ன் மாடல் கிடையாது. ஓகே,
ஐ மீன் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் டேரெக்டாக சிஎஸ்டி என்ட்ரி மாடல் எடுத்து போயிட்டான், அப்படிலாம் கிடையாது. அவன் கரெக்டாக வருவான், எடுப்பான். அண்ட் 2.5 லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல். நான் எடுத்த வரைக்கும் அதோட நான் இது யூஸ் பண்ணேன். இதை மட்டுமே, இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டுமே வச்சு இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸை எல்லா செக்லிஸ்ட்டும் ஃபில் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக என்ட்ரி கொடுக்கறது வந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். வெறும் 1% டிஸ்மெண்ட். அதான் நான் அக்கௌண்ட் ப்ரீச் பண்ண அப்புறம் தானே இந்த மாதிரிலாம் என்ட்ரிஸ்லாம் வரும் இளவு. காலையில் தானே ஒரு போட்டீங்க. அதுதான்டா கொழுப்பு எடுத்து போய் பண்ணேன்டா. ஐயோ ஐயோ ஒரு மாதிரி அக்ரிஸ் ஆயிட்டேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அக்கௌண்ட் அவ்வளோதான் போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அன்னைக்கு கூட பார்க்கல, நான் நேற்று தான் வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணேன். ஏதாவது மெயில் வந்திருக்கா செக் பண்ணா அக்கௌண்ட் ப்ரீச்ன்ட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தக்கிட்ட கேட்டால் ப்ரோ உங்கள் அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிடுச்சு, நீங்கள் அதில் ட்ரேட் பண்ண யூஸ்லெஸ் இல்லை, நீங்கள் புது அக்கௌண்ட் தான் வாங்கணும், இந்த வாட்டி 5K அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க, 10K அக்கௌண்ட்டுக்கு இப்போ மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அகெயின்னா 4000 எங்கேயோ போகுது, பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி யோசிச்சு பார்த்தேன், 2000 தான் வருது என்னமோ 5K அக்கௌண்ட் அந்த மேவனில் இதில். ஓகே தான், சரி 2000 இருக்குது. பட் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். இப்போ வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ், இப்போ நான் திரும்பி அக்கௌண்ட் வாங்கினேன்னு வச்சுக்கேன், ட்ரேட் எடுக்கணும் ஒரு மாதிரி அக்ரிஸ் ஆகிடுவேன். தேவையில்ல, காசு எங்கேயும் போகாது, மார்க்கெட் எங்கேயும் போகாது, அது இளவு அங்கே தான் இருக்க போகுது. நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். நம்ம உட்காந்து லைக் ப்ராசஸ் பண்ணுவோம், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ் எடுப்போம், அண்ட் ஓவராலாக ஐ மீன் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுவோம், ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபைனலி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, எவ்ரி திங்ஸ் குட், எவ்ரி திங்ஸ் ரைட், டேக் இட் அப்படிங்கும்போது ஓகே பண்ணலாம், அப்படிங்கும்போது பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஈஸி தான், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. இதை மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு நல்ல செக்சரு, அந்த என்னவோ சொல்லுவாங்க என்னதா இன்டியூஸ்மெண்ட்டு, என்னென்னமோன்றானுங்க, நான்லாம் அது கண்டுக்க கூட கிடையாது. எனக்கு படி டீலிங் இருந்துச்சு, டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தால் வெய்யடு, ப்ரீமியத்துக்கு போனால் செல்லடு, டிப்பானாலும் மற்ற கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கோ, ஹையர் டைம்ஸ் கீழே லெவலில் எடுத்துக்கோ, லைக் லிக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பார்த்து எடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டு குழப்பிக்கிட்டு எதுவுமே பண்ண வேணாம், அழகாக போவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு எஸ்எம்டியை இன்னொரு எஸ்எம்டி தான் ஃபைல் பண்ணும். ஓகே, ஒரு எஸ்எம்டியை இன்னொரு எஸ்எம்டி தான் ஃபைல் பண்ணும். லைக் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னு, இதை பார்த்தா இன்னொரு ஐடியா பிடிக்கும் ஏன் அது அப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு சம் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டு இப்போ அப் ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், இவனே இருக்கியா, இப்போ அப் ட்ரெண்ட் ஓகேவா. இப்போ இதோட மோட்டிவ் என்ன, பை. இப்போ இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணா எப்படி இந்த லோவை எடுக்கும், எடுக்காதுல்ல. லாஜிக் புரியுதா? இது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல புல்லிஷ், கீழே டேப் பண்ணி மேலே லிக்விடிட்டி எடுக்க போறான். இது ஒரு மார்க்கெட் மேக்கர் பை மாடல்னு வச்சுப்போம், நிறைய பேர் இருக்கு, எப்படி வேணா வச்சுப்போம். இல்லை கிளாசிக்கல் ஐசிடி வர ஏ ப்ளஸ் செட்டப் மாடல் வச்சுக்க, நீ என்ன வேறு வேணா வச்சுக்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், இது ஒரு அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணுதுன்னா இதோட ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் வரும், இந்த ஐக்கும் லாஸ்டா வந்த லோக்கும், அதாவது ஹையர் ஐக்கும் லாஸ்டா இருக்க ஐ லோக்கும் 50% வரைக்கும் தான் நீ ஹோல்ட் பண்ண. அதாவது இந்த என்ட்ரி மாடல் என்னன்னா, ஒரு இஆர்எல் இருந்து ஐஆர்எலுக்கு வர்றது, அதாவது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டில இருந்து இன்டர் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு வர்றது மட்டும் தான் மோட்டிவ். அவன் எப்படி இந்த லோவை எடுப்பான் அப்படின்னு யோசிக்கலாம். அப்ப அங்கேயே உன்னோட ஐடியாலஜி தப்பு, நீ யோசிக்கிறதே தப்பு, கரெக்டா? ஏன்னா அப்படியும் பண்ண மார்க்கெட் ஓகேவா. அப்ப இந்த எஸ்எம்டியை கண்டிப்பா மார்க்கெட் தூக்கிடும். ஏன் தூக்கிடும்னா இது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப எது வந்து இந்த ஐயை கட் பண்ணோம்னா இந்த ஐஆர்எல் இருந்து இந்த இஆர்எலுக்கு போற இடம், இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணுது, கோர் பேர்ல இங்க தூக்குது. லைக் கோர் பேர்ல வந்து கீழே வந்துட்டு போறான், பிகாஸ் இந்த இடம் வந்து லிக்விடிட்டி 50% கரெக்ஷன் கொடுக்காத இடம், இந்த இடம் வந்து 50% கரெக்ஷன் கொடுக்காத இடம். கோர் பேர்ல வந்து இந்த இடத்த வந்து தூக்குறான். சும்மா நம்ம சொல்றது தானே, சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். இந்த இடம் வந்து 50% வரல, அதனால இந்த 50% இவ்வளவு தூரம் வந்துட்டு போறான், ஓகேவா. இந்த இடம் வந்து ப்ராப்பரா வந்து 50% வந்துட்டு போன இடம். இப்ப இதுக்கு இந்த லோக்கு இவன் தூக்கல, இந்த லோவை இவன் தூக்குறான். பிகாஸ் இது வந்து என்னது, நமக்கு எல்எல்ஆரா கேட்டாவது இவன் யாரே ஹெச்ஆர், இதுதான் லிக்விடிட்டி, இதான் ஆர்டர்ஸ் எப்படி வந்து கிரியேட் ஆகும் மார்க்கெட்ல. இப்படி செக்சரா ஹையர்ல 50% கரெக்ஷன் கொடுத்து போகும். 50% கரெக்ஷன் கொடுக்கலனா அப்புறமா இந்த லிக்விடிட்டி எடுத்துருவான். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்டர், லைக் ஒரு பிடிஆர் இருக்கும், ஆர்டர் பிளாக்னு இல்லை, நாட் அபவுட் எல்லா, ஏதோ ஒரு பிடிஆர் இருக்கும். இந்த இடத்த டேப் பண்ணுவான், இந்த டேப் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. இப்போ இது 1 ஹவரா இருக்கும், இது 4 ஹவரா இருக்கும்ல, அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல, அந்த பிடிஆருக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. அப்ப இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்க ரியாக்ஷன் கொடுக்க போறேன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும், தெரிஞ்சுதான் இவன் 50% வராம வச்சுட்டு வருவான்.
இந்த இடத்துல உனக்கு எஸ்எம்டி வந்தா அப்ப நீ இந்த லோவை தூக்கலாம் இந்த பேருக்கு. இப்ப இந்த பேருக்கு 50% தான். ஓகே, எக்ஸ்டர்னல்ல வச்சு இந்த இடத்துல போலாம்னீங்களா? வச்சானா கண்டிப்பா அந்த லோவை தூக்கிடுவான். அப்ப நீ டார்கெட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல பாரு ஆப்போசிட் எஸ்எம்டி, இந்த இடத்துல தூக்குற பாரு. அப்ப இங்க இருந்து பை ஆயிட்டு இந்த ஐயை எடுத்துருவான். டேடா அப்ப என்ன ஆகும், இந்த 4 ஹவர் இங்க எஃபிஜியோ ஆர்டர் பிளாக்கோ பிரேக்கர் வச்சுக்கேன், சதக்குன்னு மேல போயிடுவாப்புல தலைவர். மேல போயிட்டு இந்த பிரேக் இந்த ஓபி வந்து இன்வெஸ்ட் பண்ணி, ஐ மீன் இந்த பீரியட் இன்வெஸ்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைமை பறப்பான். லாஜிக் புரியுதா? இது இப்படிதான் நடக்கும். அது மட்டும் இல்ல, மொத்தமும் அதாவது நீங்க இது வரைக்கும் சார்ட்ல எவ்வளவுதான் புரட்டி எடுத்தாலும் 3 என்ட்ரி மாடல் தான் இருக்கு. அதாவது என்ட்ரி மாடல்னா கிரைட்டீரியா 3 பிளேஸ், அந்த பிளேஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பிளேஸும் கிடையாது. ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு வர ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இஆர்எல்லேருந்து ஐஆர்எலுக்கு வர ஒரு என்ட்ரி மாடல். ஓகே, அது இஆர்எல் டு ஐஆர்எல்னு நீ நல்லா மண்டையில ஏற்றிக்கணும். இந்த சிங்கை எடுத்தால் அந்த சிங்கிள் லோ போகும்னு யோசிக்கக்கூடாது. இட்ஸ் நாட் கன்சால்டேஷன் மார்க்கெட், இட்ஸ் எ ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே, கன்சால்டேஷன் மட்டும் தான் லோ கிட்ட வரும். அது கூட லோ எடுக்காது. அவன் என்ன பண்ணுவான் அவன் கரெக்டாக வருவான், 50% வருவான், இல்லைன்னா அது கீழே இருக்கிற ஓபி ரிஜெக்ஷன் பிளாக் அது வரைக்கும் வரும், லிக்விடிட்டி எடுக்க மாட்டான். ஏன்னா கன்சால்டேஷன் மார்க்கெட்ல 2 பக்கமும் லிக்விடிட்டி கிரியேட் ஆகுறது தான் மார்க்கெட்டு. இது தெரியும்ல பேசிக்கா, இப்படிதான் போயிட்டு இருப்பானுங்க. இதே மாதிரி நமக்கு கோர் பேர்ல இங்க தூக்குவான், மெயின் பேர்ல தூக்க மாட்டான். அப்ப நீ இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பட் லோல இருக்கிற லிக்விடிட்டி வரைக்கும் நீ டார்கெட் பண்ணும், பீட் ஏரியா டார்கெட் பண்ணக்கூடாது. இங்க ஒரு இடம் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா இது வரைக்கும் தான் நீ ஹோல்ட் பண்ணணும். நீ இவ்வளவு தூரம் போகணும்னு யோசிக்க கூடாது. இந்த இடத்துல எஸ்எம்டி பண்ணுவான், கோர் பேர்ல வந்து இங்க எஸ்எம்டி பண்ணுவான், மெயின் பேர்ல எதுவுமே பண்ண மாட்டான். இவ்வளவு தூரம் வந்திருக்கும், அப்ப இந்த ஐயை இவன் எடுத்துட்டான், ஐ மீன் இங்க எடுக்கல அங்க எடுத்துட்டான் அப்படின்னு வரும். அப்ப எடுத்துட்டானா இந்த லோ இருக்கு, இந்த பிடிஆரை கிட்ட, அதாவது பிடிஆரைக்கு மேல இந்த இடத்துல லோயர் டைம் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வச்சுன்னா குட்டி குட்டி எல்லாம் பைக் ஆர்டர் இருக்கும், அது வரைக்கும் நீ ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டாண்டர்டைசேஷன் வச்சு சப்போஸ் உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா இந்த இடத்த வச்சுட்டு நீ எடுக்கலாம். ஒரு ஏ பிளஸ் மாடல் கன்சல்டேஷன் மார்க்கெட்ல அப்படி இருக்குன்னா இது வரைக்கும் எடுக்கலாம், ஒரு செல் மாடல். அதே மாதிரி இந்த இடத்த என்ன பண்ணுவான், ட்ரெண்டு பை ட்ரெண்ட்ல இருக்கு, ஓகேவா? அப்ப ரியல் மேனிபுலேஷன் இங்க பண்ணுவான், உனக்கு கோர் பேர்ல இந்த லோவை தூக்க மாட்டான். பாயிண்ட் புரியுதா? மெயின் பேர்ல இவ்வளவு தூரம் வரும், கோர் பேர்ல தூக்க மாட்டான். கோர் பேர்ல இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், சப்போஸ் இந்த இடம் இந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிடுச்சு, ஓகே, சப்போஸ் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு தூரம் இவன் லோவை கிளியர் பண்ணிட்டானா உனக்கு கோரிலேட்டிவ் பேர்ல இவ்வளவு தூரம் இறக்குவான். இங்க மேனிபுலேட் பண்ணியிருப்பான் இந்த இடத்துல, புரியுதா? இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருப்பான். பிகாஸ் இதுதான் அவனுக்கான டிஸ்கவுண்ட் ஜோன், உனக்கு இதுதான் டிஸ்கவுண்ட் ஜோன். அப்ப என்ன ஆகும்னா வேரியேஷன் ஆகும். உனக்கு இந்த லோவை தூக்கிடுச்சு அப்படின்னு இப்படி ஒரு லெவலு, ஆனா அவன் என்ன பண்ண, ஆக்சுவலா இப்படி வராது, அது இப்படி வரும். இவ்வளவு தூரம் தூக்கியிருக்கு அப்படின்னு இந்த பக்கம் வரும், இவ்வளவு தூரம் தூக்கியிருக்குன்னு வரும். இங்க பார்த்தா இவ்வளவு தூரம் தூக்கியிருப்பான் எஸ்எம்டி, அப்புறம் செக்சரை கண்டினியூ பண்ணிடுவான். ஏன்னா செக்சர் அப் ட்ரெண்ட் தானே. இப்போ நம்ம புலிஷை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது ஆப்போசிட் அப்படியே வேரியேஷன். அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்துருவானுங்க, டைரக்டா இங்கேருந்து போவானுங்க, அதற்குன்னு ஒரே அடி இப்படி ஏறிடுவானுங்க. ஏறிட்டு இங்கனுக்குள்ள வைப்பானுங்க, அப்புறம் மேலே போய் ஹையர் டைம் பீரியட் இருக்கும், அது தொடுவானுங்க, சதக்குன்னு இந்த 50% இதை எடுப்பானுங்க, அதுக்கப்புறம் செக்சர் கண்டினியூஷன் ஆகும், அப்புறம் உடப்பான். இதுதான் நடக்கும். ப்ரைஸ் இப்படி தான் டெலிவர் ஆகும். இது எல்எல்ஆர், இது ஹை ரிஸ்க் லிக்விடிட்டி ரன். செக்சர் இப்படியும் கிரியேட் ஆகும், இப்படியும் கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆனால் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக உடச்சிருவான். பிகாஸ் இது கண்டினியூஷன் சீரிஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி சீவ் பண்ணி பண்ணுறானா, ஐ மீன் ஒரு இடத்த சீவ் பண்ணுறான், இது ஒரு எம்எஸ்எஸ்ன்னு நீ நினைப்ப, ஆனால் இது எம்எஸ்எஸ் கிடையாது, இது வந்து மேனிப்புலேஷன். இங்கே மேனிப்புலேட் பண்ணிட்டு இது எக்ஸ்பென்ஷன் பண்ணுறான். மேனிப்புலேஷன்ன்றது என்னது, ஒரு சைடு லிக்விடிட்டி எடுக்கிறது தானே. அப்போ லிக்விடிட்டி எடுத்துட்டான், பறந்துட்டான், திரும்பி வரான் போகிறான், திரும்பி இங்கே தேவைப்பட்டா எடுப்பான் போவான். அப்போ என்ன பண்ணால் திரும்பி மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல லிக்விடிட்டி கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆன இடம், இந்த இடத்துல ஒரு பீரியட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஏன்னா இவ்வளோ போய் டிஸ்பிளேஷன் கொடுப்பாங்களா, இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டாலும் டிஸ்பிளேஷன் கொடுக்கும்போது இங்கே இன்எஃபிஷியன்சி இருக்கும்ல, லைக் இம்பேலன்ஸ் இருக்கும்ல, எஃபிஜி இருக்கும்ல, அப்போ இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கும். அப்போ திரும்பி வந்தானா ஒருவேளை மார்க்கெட் ஹையர் டைம் கீ லெவல் எடுத்து திரும்பி வந்துச்சுன்னா இந்த இடத்த தொட்டுட்டு லைட்டாக இங்கே மேலே போயிட்டு அப்புறம் தான் உடைக்கும். பிகாஸ் இது ஒரு டிமாண்ட், இந்த டிமாண்டை தொட்டுட்டு சப்ளையை தொட்டுட்டு, லைக் இந்த மாதிரி ஒரு சப்ளையை தொட்டுட்டு அப்புறம் தான் டிமாண்டை உடைக்கும். ஸோ சப்ளை டு டிமாண்ட் டு சப்ளை, ஓபி டு ஓபி எல்லாம் ஒன்று தான், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் ஒன்று தான்.
பார்க்கறதுக்குலாம் வேரியேஷன் தெரியும். எல்லா கான்ஃபிடன்ஸும் ஒரே மாதிரி, அதாவது இந்த பிளானட்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி இந்த கான்செப்டெல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் வரும்போது தான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இதில் ஒன்று சொதப்பினாலும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீ என்ட்ரி எடுத்தப்பறம் எஸ்எல் அடித்து டிபி அடிக்கும். பிகாஸ் இப்போ உதாரணத்துக்கு யூரோ வந்து எஸ்எம்டி பண்ணிட்டான், ஜிபிபியும் எஸ்எம்டி பண்ணலை, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. டிஎக்ஸ்ஐ வந்து கீ லெவலில் டேப் பண்ணிட்டா அப்படின்னா நீ என்ட்ரி போடக்கூடாது. அடுத்த கில் ஜோனில் ஜிபிபியோ யூரோவோ எவனோ ஒருத்தன் சீவ் பண்ணிட்டு கீ லெவலில் தொட்டுருவானுங்க. அதாவது யூரோ கீ லெவல் தொட்டுரும், ஜிபிபி மேனிபுலேட் பண்ணிடும். இல்லைனா வந்து யூரோ வந்து மேனிபுலேட் பண்ணிடும், இல்லை ஜிபிபி கீ லெவலில் தொட்டுரும். அதாவது லண்டனில் பண்ணாமல் நியூயார்க்கில் பண்ணிடுவான். ஸோ எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வந்தால் தான் நீ கை வைக்கணும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவானுங்க, இவ்வளோ பார்க்கணுமா, காசு வேணும்ல, பார்த்து தாண்டி ஆகணும். என்னப்பா காசு வேணும்ல, அப்புறம் என்ன உன்னை யார் வந்து கஷ்டப்பட சொன்னா, படி. இப்போ நான் இது எனக்கு நானே சொல்கிறேன், தயவு செஞ்சு ஜேர்னல் பண்ணிவிடு. நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடாத, உட்காந்து ஒரு நாளாவது எடு. ஒவ்வொரு நாளாக நீ எடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னோட வேவ்லென்த். இப்போ நான் வந்து அவ்வளோ ஜேர்னல் கொஞ்சம் தான் பண்ணேன், ரொம்ப பண்ணேன், என்னாலே முடியல. நானும் எவ்வளவோ இழுத்து பிடிக்கிறேன், பட் என்னையும் மீறி ஏதோ நடக்குது. ஓகே ரைட், அது எப்பவுமே அப்படி தான் நடக்கும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவன் ஒரு வேலையை காட்டுவான். ஓகே நடக்கட்டும். ஆனாலும் எப்படியாவது ராத்திரி உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு ஜேர்னலாக எடுத்து அது என்ன ட்ரேடு அப்படின்னு பார்த்துரு, அங்கே என்ன நடந்திருக்கு, எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் டெலிவரி பியூட்டிஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணியிருக்கு, எப்படியெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான், டைம் எப்படி அந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்த ப்ளே பண்ணுது, அப்படி இப்படி எல்லாத்தையும் கற்றுக்க. ஏன்னா இதை நீ கற்றுக்கிட்டாதான் நாளைக்கு ஒரு லைவில் ஒரு என்ட்ரியை பார்க்கும்போது யோசிப்பேன், இது கரெக்டாக நடந்துருச்சா, எவ்ரி திங் இஸ் கிளியரா, இது நம்பலாமா. ஏன்னா நீ வந்து ஒரு எஸ்எம்டி நடந்தாலும் என்ட்ரி எடுப்பியா, கிடையாதுல்ல. கீ லெவல், எஸ்எம்டி, ஒரு 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ், கில் ஜோனு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு ஏ பிளஸ் செட்டப் மாடலு, 50% ரீட்ரேஸ்மெண்ட், லைக் கோ என்கரேஜ்மெண்ட் லெவல் மேன்த்ரோ ஷோல்டர் தொடணும். அதுக்கு பிலோ ஆர் அபோவ் பை மாடல் செல் மாடலை பொறுத்து தொடணும். அதுக்கப்புறம் நம்ம 50% லைக் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வைப்போம். அந்த சிங்கைக்கும் சிங்கிளோக்கும் சிங்கை அப்படி டிபெண்ட் ஆன் மாறும். ஓகே வச்சுட்டு அந்த 2.5 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம். 2.5ல லெஃப்ட் சைடில் லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த லிக்விடிட்டி வைக்கிற இடத்துல உனக்கு வந்து ஈக்குவலோ 10 லைன் லிக்விடிட்டி ஏதோ ஒரு அளவு அந்த பக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக டிபி அடிக்கும். யூ டோன்ட் வரி. ஆனால் உன் என்ட்ரி மாடல் வராதப்ப பொச்சம் ஒட்டு கம்முன்னு இருக்கும். இந்த தப்பனால நான் பண்ணிட்டேன். ஐயோ. ஓகே, கடந்த காலம் தான், மாற்ற முடியாது. இனி நடக்கிற காலத்தை. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்டா, எனக்குன்னு ஒரு மாடலை டெவலப் பண்ணிட்டேன்டா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. உண்மையில ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மாடலை வச்சு என்னால் நியூஸ் எந்த பக்கம் போகுன்னு கண்டுபிடிக்க முடியுது, ஒரு டெய்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது, அண்ட் வந்து மார்க்கெட் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுது, அண்ட் என்னோட மாடல் எந்த இடத்துக்கு வரும்னு கண்டுபிடிக்க முடியுது. டைம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் டைம் கூட நடக்கும். அண்ட் டிபி அடிக்குமான்னு இந்த கொஸ்டினே கிடையாது, கண்டிப்பாக அடிக்கும். நீ வெயிட் மட்டும் பண்ணு, ஜஸ்ட் வெயிட் எ மினிட். பொறுத்தார் பூமி ஆழ்வார், இல்லைன்னா அவ்வளோதான். யோசிச்சு பாரு, இன்னத்த நான் வெள்ளிக்கிழமை பொச்சை மூட்டு போயிருந்தேன், இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருந்தேன்னு வச்சுக்கேன், வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஒரு எஸ்எல் அதோட நான் மூடிட்டு கம்முன்னு கிளம்பி இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னன்ற டிபி பறந்துருக்கும்ல, இல்லாட்டா அக்கௌண்ட் ரிகவர் ஆயிருக்கும், அக்கௌண்ட் ரிகவர் ஆகிட்டு ப்ராஃபிட்ல போயிருப்பேன். தேவையில்லாத அதான் சொன்னேனே, எமோஷன் உங்களை மட்டும் இல்லை எனக்கும் பிளே ஆகும். நான் மட்டும் என்னமா சித்தரா புத்தரா கிடையாது, நானும் மனுஷன்தான். பட் எனக்கு என்னோட ட்ரேடிங் நாலேஜை பற்றி ரொம்ப டீப்பாக தெரியும். ஐ மீன் என்னோட மாடலை பற்றி நல்லா டீப்பாக தெரியும், அதில் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேறு ஏதாவது இதில் மிஸ் ஆகுதா, மிஸ்ஸிங் பீசஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ கரண்ட் 2025 இந்த டைம் பீரியடில் இந்த மாடல் ஓகே. இதுக்கு மேலே இந்த மாடலை போட்டு கொலை பண்ண வேணாம். இதுவே ஒரு நல்ல லெவல், நல்ல ஸ்டாண்டர்ட், இதுவே நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இந்த மாடலோட எல்லா சீக்ரெட்டும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே மார்க்கெட்டில் 3 இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வரும். ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஷன் அண்ட் ரிவர்சல் ஏரியா. லைக் எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்தால் ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இடத்துலேருந்து இங்கே போனால் கண்டினியூஷன். இப்போ இந்த இடத்துக்கு போயிடுச்சு, சப்போஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ இது ரிவர்சல் இடம் தானே, புரியுதா? இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி பண்ணி இங்கே ஒரு ரிவர்சல், இங்கே இருக்க வரைக்கும் உனக்கு கண்டினியூஷன் ரீட்ரேஸ்மெண்ட். இது வந்து ரிவர்சல் கிடையாது, இது HRLR. இங்கே 50% உனக்கு என்ட்ரி வைக்க மாட்டான், 50% கரெக்ஷன் கொடுக்காம போன இடத்த தூக்கிடுவான். இங்கேருந்து உனக்கு பை மாடல் கண்டினியூ.
இங்கேருந்து ஒரு ஹையர் டைம் கீ லெவல், இங்கேருந்து பட்டு ரிவர்சல், இந்த லோ வரைக்கும் டார்கெட் அப்படின்ற இந்த கேட்டகரிக்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படித்த கான்செப்டே கண்டிப்பாக ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும். அது எந்த இடம், எப்படி நடக்கும், என்னென்ன கண்டிஷன் நடக்கும், எப்படி நம்ம சுதாரிக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா வந்து 100% ஸ்ட்ராட்டஜி அக்யூரேட்ஸும் சொல்லக்கூடாது. பட் இந்த மாடல் எனக்கு 100% நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்தால் கண்டிப்பாக டிபி அடிக்கும். அதில் நீங்கள் பயப்படவே தேவையில்ல, குழப்பமே வேணாம். வரும், டிபி அடிக்கும். ஆனால் அது எப்பயாவது தான் வரும். வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை, இல்லை ஒரு வாரம் வராமலே போயிடும். பிகாஸ் அது கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இருக்கும். இல்லைனா கில் ஜோன்ஸை மாறி போயிடும். லைக் இப்போ நமக்கு என்ட்ரியே வந்து நியூயார்க்கில் அவுட் ஆஃப் த கில் ஜோனில் கொடுப்பான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோ ப்ராபர்ட்டி செட்டப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருந்தால் கண்டிப்பாக டிபி அடிக்கும். உங்கள் டிபியில் எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மாடல் வந்தால் மட்டும் கை வைங்க. வந்தால் எடு, வரலன்னா விடு. இவ்வளோ தான் தாரக மந்திரம். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று டவுட் இருக்கா ஐயா நான் சொன்னதில்? இட்ஸ் மைண்ட் ப்ளோவிங் வருமா? டவுட் இருக்கு? இல்லை ப்ரோ, இல்லை. ஓகேவா? ஓகேண்ணா, ஓகே தான். அப்புறம் என்ன, இந்த கோல்டு வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆகுண்ணா ப்ரோ, கோல்டு 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 கோல்டு. நான் கோல்டு பக்கமே போகிறது கிடையாது. கோல்டு பக்கம் போட்டேன், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் எஸ்எல் தான். டிபிலாம் வாங்க மாட்டேன், அலையவாது. அதாவது நம்ம படிக்கிற கான்செப்ட்டு எந்த பர்டிகுலர் அசெட்டில் நல்ல எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். யூ ஆர் த நியூ பிகினர் ஆர் இன்டர்மீடியட் லெவல், இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியுது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு அசெட்டு தான் ட்ரெயின் பண்ணணும். அந்த அசெட்டோட ஃபண்டமெண்டலி ரியாக்ஷன், டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் அது ஒரு பேசிக், அது ஒரு குணாதிசயம் என்ன, அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்கும். அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தீரணும். அது தெரியாமல் நீங்கள் ரேண்டமாக வந்து இது யூனிவர்சல் கான்செப்ட், எல்லா அசெட்லையும் வேலை செய்யணும், பைத்தியத்தனமாக பண்ணிங்கன்னா எஸ்எல் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. நான் படித்த ஐசிடி மாடலில் நான் யூஸ் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் யூரோவிஷில் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது. அதுக்காக மற்ற அசெட்டில் வேலை செய்யலான்னு கேட்டால் நான் செக் பண்ண மாட்டேன். எனக்கு அது தேவையில்லாத வேலை. எனக்கு ஒரு அசெட்டை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லபடியாக கொண்டு போய் என் என்ட்ரி மாடல் இருந்தால் என்ட்ரி எடுத்துட்டு நான் பாட டிபி எடுத்து வெளியே போகிறேன். ஜஸ்ட் மூவ் ஆன். அதை விட்டுட்டு நான் எல்லா அசெட்டும் போவேன்னு சொல்லி கெத்து கிடையாது. ஒரு 4 அசெட் பார்க்குறேன், 3 அசெட்னா இப்போ நான் யூரோவும் ஜிபிபி டிஎக்ஸும் ஏன் பார்க்குறேன்னா இது 3 கான்ஃபிடன்ஸ் சேர்ந்தால் தான் எனக்கு டிபி அடிக்கும். பாயிண்ட் புரியுதா? 3மே நல்லா இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்து சேருவான், அந்த பாயிண்ட்ல புடி, கண்டிப்பாக டிபி அடிக்கும். ஏன்னா 3மே கீழே விழு வந்துச்சு. 3மே வந்து ஒரு சைடுக்கு லிக்விடிட்டி கிளியர் பண்ணிடுச்சு. 3ல் 2 எஸ்எம்டியை கொடுத்துருச்சு. ஏன்னா அவன் அப்படி தானே கொடுக்கணும். இப்போ யூரோ மேனிப்புலேட் பண்ணால் டிஎக்ஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, கரெக்டா? ஜிபிபி யூஎஸ்டி வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அதுவே லைக் ஜிபிபி மேனிப்புலேட் பண்ணுதுன்னா டிஎக்ஸையும் மேனிப்புலேட் பண்ணணும், லைக் யூரோ மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. யாராவது 3ல் யாராவது ஒருத்தன் இல்லை 2 பேர் மேனிப்புலேட் பண்ண, ஒருத்தன் பண்ணக்கூடாது. அதான் லாஜிக். என்னப்பா இப்படி பார்த்தாலும் எஸ்எம்டி தெரியணும், அப்படி பார்த்தாலும் எஸ்எம்டி தெரியணும், கரெக்டா? எஸ்எம்டி பார்த்த வரைக்கும். ஸோ நமக்கு எஸ்எம்டி தெரிஞ்சா போதும். எஸ்எம்டியை ரேண்டமாக பார்க்கக்கூடாது, எஸ்எம்டியை கீ லெவலில் தான் பார்க்கணும். 1 hour பிடிஆர் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, 50 minutes டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் டெஃபினெட்லி 1 hour கீ லெவலுக்கு எஸ்எம்டி நீங்கள் பார்க்கணும். அதை விட நான் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறேன், 1 minute போகிறேன், 5 minutesல போகிறேன், 3 minutesல போகிறேன், ஹை ரிவார்டு எடுக்கிறேன்னா பைத்தியக்காரத்தனம். இட்ஸ் நாட் டிசிப்ளின். அது பண்ணுறவங்க நிறைய ஷோகேஸ் பண்ணலாம், பிகாஸ் தான் பெரிய இது அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யூசஸ் திங்க். உங்களால் நிமிஷங்களில் புரிஞ்சிக்க முடியாது. ஐசிடியை 50 minutes டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி எடுப்பார். இது எனக்கு ஐசிடி சொல்லிக் கொடுத்த இதுவே சொன்னார். ஐசிடியை 50 minutes டைம் ஃப்ரேம் ப்ரோ என்ட்ரி எடுக்கிறாரு, நீங்கள் என்ன ப்ரோ 1 minute போகிறீங்க அப்படி கேட்கும்போது எனக்கே ஆச்சரியம். ஏன்னா அந்த டைமில் எனக்கு 50 minutes டைம் ஃப்ரேமை பார்த்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. இப்போ அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டேன். ஓகேவா? 1 minute நானும் விளையாடி இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம். இல்லை நான் கேட்க மாட்டேன், நானும் அந்த டைமில் கேட்கலையே, எவன் சொல்லியும் நான் கேட்கல, நான் மட்டும் கேட்டேன், நான் கேட்கல. அதனால் நீங்களாவது கேளுங்க, கேட்டால் உருப்பிடுவீங்க, உருப்பிட மாட்டீங்க, உருப்படவே மாட்டீங்க. நேரம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா கூட 2026 நீங்கள் ட்ரேடர் ஆகிடலாம். ஆனால் தயவுசெய்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கண்ட இடத்துல காசு போடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த கான்ஃபரன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லி ட்ரேட் கிடைக்காது, எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும். நான்லாம் ஒரு டைமில் லண்டன்னா ட்ரேட் எடுக்கணும், அதுக்கு என்ட்ரி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தேன். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. எந்த டைம் ஃப்ரேம் லைக்
லண்டன் ஆர் நியூயார்க் இந்த 2 கில் ஜோனுக்குள்ள என்ட்ரி கிடைச்சா எடுப்பேன், இல்லைன்னா இல்லை, நோ, நெவர், நெவர் அகே, நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுருவேன், ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படி பண்ணிடுவேன். ஸோ இது மட்டும் தான் என்னோட சஜெக்ஷன். தயவு செஞ்சு ட்ரைனிங் ஜேர்னல் பண்ணுங்க. ட்ரைனிங் ஜேர்னல் பண்ணால் தான் உங்களோட கரெக்ஷன்ஸ், இப்போ நானே பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன், நானும் இப்போ கூட இந்த பாரு, இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், இதோ இந்த காணும், இந்த ட்ரைனிங் ஜேர்னல் 2025 போட்டு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்னும் ஆக்சுவலாக நான் இன்னும் இன்செர்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் இன்புட் பண்ணல. கண்டிஷன் என்ன மாதிரியான இது தேவைப்படும், எப்படியெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவேன், ஃப்யூச்சரில் எப்படிலாம் வந்து நான் பேக் பண்ணி ஃபில்டர் பண்ணி எனக்கு வேண்டிய பர்டிகுலர் டேட்டாஸை எப்படிலாம் வந்து ரேட் பண்ணலாம். ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்எல் அடிச்சதில்லை, நான் பார்த்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற மாடலில் எஸ்எல் அடிக்கலை. ஆனால் நான் எஸ்எல் வாங்கியிருக்கேன். எப்படின்னா மாடலை ஒழுங்காக பார்க்காம கண்டமேனிக்கு நான் அனலைஸ் பண்ணி தப்பாக என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தப்பாக பண்ணியிருக்கேன். ஐயோ, பை இடத்துல செல் போட்டிருக்கேனே, செல் இடத்துல பை போட்டிருக்கேனே. ஸோ கேட்டேனா கேட்கல. இதுதான் அந்த 2 ஹிஸ்ட்ரி. இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். நான் இன்னும் இன்செர்ட் பண்ணல, நான் எதுவும் இன்செர்ட் பண்ணல. ஜஸ்ட்டு கண்டிஷன் டேட்டா பேஸ் என்னென்ன செக்லிஸ்ட் இதை மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது நான் பெருசாக காட்டுறேன். இல்லை, சப்போஸ் யாராவது ஃப்யூச்சரில் நீங்கள் என் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதை பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாமல் நீ பாட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கொஞ்சம் இருங்க, லோட் ஆகுது, சமயத்தில் சொதப்போம். ஓகே, கீழே வரணும், மேலே வச்சிட்டேன், நான் கீழே தானே வச்சுருந்தேன். சரி, ஓகே, இதை அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இதை மறந்துடு, அதை நான் கீழே வச்சுருந்தேன், அது ஏதோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு போல். இன்னும் கொஞ்சம் கீழே, அதாவது இருக்குது. ஓஹோ, கரெக்டு தான். இது வந்து நான் தேவையில்லாமல் கிரியேட் பண்ணேன். நான் டபுள் கிளிக் பண்ணும்போது 2 வாட்டி டூப்ளிகேட் ஆச்சு, அதனால. ஓகே 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 ஓகே, கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். அதாவது டேட்டு, எந்த டேட்டில் நடந்துச்சு, என்ன நாளில் நடந்துச்சு, அந்த நாளில் பயாஸ் எப்படி இருந்துச்சு, புல்லிஷா பீரிஷா, இல்லைன்னா போத் ஆஃப், 2 பக்கமும் அதுக்கான ப்ராபிலிட்டி, அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி, இல்லை மார்க்கெட்டே ஒரு டெய்லி கேண்டிலுக்குள்ளே இல்லைன்னா ஒரு வீக்லி கேண்டிலுக்குள்ளே கன்சால்டேஷனை மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி. அதனால் அந்த கண்டிஷன் ஓகேங்களா. அண்ட் டே ஓப்பன், அதாவது கரண்ட் டேக்கு அபோவா பிலோவா, அந்த என்ட்ரி மாடல் கிரியேட் ஆகுது, எஸ்எம்டி நடக்கிற ஈவெண்ட் பிலோவா லோவா அப்படின்ற கணக்கு. ஓகே, அப்புறம் ட்ரேடிங் சைடுனா ஐஆர்எல் டு இஆர்எல்லா, அதாவது ஐஆர்எல் டு இஆர்எல்னா கண்டினியூஷன், இஆர்எல் டு ஐஆர்எல்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா ரிவர்சல், ஓகேங்களா, அந்த கண்டிஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டீலிங் ரேஞ்ச், ப்ரீமியமா டிஸ்கவுண்ட்டா, அதாவது பை மாடல் செல் மாடலாக பார்க்கறதுக்கு நான் ப்ரீமியத்துலேருந்து எடுக்கிறேன்னா டிஸ்கவுண்ட் வந்து எடுக்கிறேன்னா கரண்ட் டீலிங் ரேஞ்ச். அண்ட் என்ட்ரி பாயிண்ட், அந்த கில் ஜோன் ஃபார்மேஷன் ஆகுது, அதாவது என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. நான் சொல்கிறது என்ட்ரி போடுற இடம், நான் சொல்கிறது அந்த சிங்கிளோ கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு என்ட்ரி அடிக்கும் பாரு, அந்த பர்டிகுலர் இடம் என்ட்ரி கொடுக்குற இடம் உனக்கு லண்டனில் கொடுக்குதா, நியூயார்க்கில் கொடுக்குதா, இல்லை அவுட் ஆஃப் த கில் ஜோன். அதாவது அவுட் ஆஃப் கில் ஜோன்னா அது வந்து லண்டன் முடிஞ்சு பிஎம் செக்ஷனாக இருக்கலாம், சிபிடியாக இருக்கலாம், ஏஷியனாக இருக்கலாம், இல்லை லண்டன் லஞ்சாக இருக்கலாம், இல்லை லண்டன் க்ளோஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் த கில் ஜோன். டைம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு கண்டிஷனுக்காக. அதாவது சில நேரத்தில் என் மாடல் வரும், ஆனால் ரைட் டைமில் வந்திருக்காது. அப்படிங்கும்போது இந்த ரைட் டைமில் வரலன்னு நோட் பண்ணோம்ல நாளைக்கு. அதாவது கில் ஜோன்ஸ் இல்லாமல் அவுட் ஆஃப் த கில் ஜோன், மீதி இருக்கிற கில் ஜோன்ஸ், மீதி 2 கில் ஜோன்ஸ்லாம் வந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் 4 hour பிடிஆர்ஏ, எல்லா பிடிஆரையும் இருக்கும், லைக் ரிஜெக்ஷன் பிளாக்கு, ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிபிஆர், வேக்யூம் இம்பேலன்ஸு, இல்லை வால்யூம் இம்பேலன்ஸ் எல்லாம் ஒன்று தான். மிட்டிகேஷன் பிளாக்கு, பிரேக்கு, இன்வெர்ஸ் மீன்ஸ் இப்போ வேக்யூம் இம்பேலன்ஸ் இருக்கும், அது பாடி க்ளோஸ் வச்சு திரும்பி ரீட்ரேஸ் பண்ணால் அது இன்வெர்ஸ் ஆகிடும்ல, அந்த மாதிரி ரீசனுக்காக. அதே தான் 1 hour இருக்கும், அதே தான் டூப்ளிகேட் பண்ணி பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்டி 2 கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு சிங்கிளோவில் வரும், ஐலையும் வரும். உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குது பாரு, அந்த இடத்துல கூட எஸ்எம்டி பண்ணும். அதாவது யூரோ, ஜிபிபி, டிஎக்ஸ்ஐ 3 பேரும் ஒரே கேண்டிலில் ஒரே கீ லெவலில் டேப் பண்ணிட்டான். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, டேப் பண்ணிட்டான். ஆனால் வந்து இன்னும் என்ட்ரி கொடுக்கல, அவன் எஸ்எம்டி நடக்கலை அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுப்பான். உதாரணத்துக்கு டிஎக்ஸ்ஐயும் யூரோவும் கீ லெவலில் தொட்டுட்டான், ஆனால் ஜிபிபி வந்து ஈக்குவல் லோ செட் பண்ணிட்டு வந்துட்டான். ஓகேவா, கீழே வில தொடல ஈக்குவல் லோ செட் பண்ணிட்டான். அப்போ அங்கே லிக்விடிட்டி இன்னமும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், யூரோவும் டிஎக்ஸையும் லோவை தூக்கலை, ஐ மீன் அந்த இடத்த லோவை தூக்கலை, ஆனால் ஜிபிபி எஸ்எம்டி பண்ணிருச்சு. அந்த லாஜிக்கில் பாயிண்ட் பண்ணிடுங்க, அந்த இடத்த தூக்கிடும் அந்த மாதிரி. இல்லைன்னா டிஎக்ஸையும்
டிஎக்ஸி வந்து இன்னும் கீழ் லெவலில் தொடலை. அண்டு யூரோ வந்து கீழ் லெவலில் தொட்டுட்டான். ஜிபிபி வந்து ஈக்குவலோ செட் பண்ணிட்டான். அப்படின்னா அந்த டைமுக்கு அப்புறம் அடுத்த 1 ஹவர் 4 ஹவருக்குள்ளேயே, அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல இல்லை இதுக்குள்ளேயே வந்து திரும்ப ஒரு முறை வந்து அந்த அப்போ என்ன ஆகும், உனக்கு யூரோவில் வந்து என்ட்ரி கொடுக்கும். அப்போ தான் உனக்கு ஜிபிபியில் மேனிப்புலேட் நடக்கும், டிஎக்ஸையும் கீழே அவ்வளோ தொடும். இந்த மாதிரி மூவ்மெண்ட், இந்த மாதிரியும் எஸ்எம்டி நடக்கும். அதனால தான் ரீட்ரேஸ்மெண்ட்ல எஸ்எம்டியா, என்ட்ரி மாடல் வரக்கூடிய ஏ பிளஸ் செட்டப்ல ரீட்ரேஸ்மெண்ட் வருது பாரு, அந்த இடத்துல எஸ்எம்டியா. இது ஒரு நியூ டைப். இதை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஐ மீன் நான் நான் ஜேர்னல் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறது, அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது எஸ்எம்டி எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் வேரியேஷன் சர்ச் பண்ணும்போது இப்படி ஒரு ஈவெண்ட் என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஜிபிபியில் வந்து 1 ஹவரில் எந்த கீ லெவலை தொட்டுச்சு, 1 ஹவர் கீ லெவல். அதே மாதிரி டிஎக்ஸ் 1 ஹவர் கீ லெவல். அண்ட் என்ட்ரி டைப்பு, அதாவது என்ன சொல்றது, பையா செல்லா, நான் பை மாடல் எடுக்கணும் செல் மாடல் எடுக்கிறேன்னா. அப்புறம் 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் கொடுத்துச்சா கொடுக்கலையா, இதிலே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு எனக்கு இப்படியே வந்துட்டு 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் கொடுக்காம லைட்டாக விக்கு தொட்டு ஈக்குவலைமா செட் பண்ணிட்டு வந்துடுவான். அப்போ வந்து டவுட்டு, நான் எடுக்கிறேன். அதாவது இவ்வளோ செக்லிஸ்ட் ஃபில் பண்ணி எனக்கு என்ட்ரி கொடுக்காம போயிட்டானா, அந்த மாதிரி 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ். அப்புறம் என்ட்ரி மாடல் லைக் ஏ ப்ளஸ் செட்டப், அதாவது 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து வந்து நம்மளோட கோ என்கரேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பை மாடல்னா பிலோ, செல் மாடல்னா அபோவ், அந்த மாதிரி. இல்லைன்னா பிரேக்கரில் 50% ரீட்ரேஸ் கொடுக்காம பிரேக்கர் பாயிண்ட்ல என்ட்ரி கொடுத்து டேரக்ட், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா. சப்போஸ் அப்படியும் நடக்கலாம், நம்ம சொன்னதான் நடக்கணும் அவசியம் இல்லைல்ல. என்னப்பா நம்ம சொல்கிற மாடல் நடக்கணும் அவசியம் இல்லை, சொல்லாது நடக்கலாம்ல. அப்படி ஒரு ஈவெண்ட், ஏன்னா அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அப்படியும் போது அதுவும் ஒரு கேட்டகரியாக நான் எடுத்துக்கணும், அந்த மாதிரி. ஓகே, ஒரு பாயிண்ட் புரியுதா. அப்புறம் 50 மினிட்ஸில் எந்த பீடியரே, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், அந்த டைம் ஃப்ரேமில் எந்த பீடியரே உருவாயிருக்கு. இப்போ 50 மினிட்ஸ்னா லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்த்தோமே வேக்யூம் பேலன்ஸ், அந்த மாதிரி போடுறது தான் லைக் வால்யூம் பேலன்ஸ், அதை மார்க் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அந்த இடத்த கீழே உள்ள தொட்டிருக்கான். இதுலேயே நான் சொல்லிடுவேன். அந்த 50 இதில் வந்து அந்த 50 மினிட்ஸ்ன்றது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த பிடிஆரையாகவும் இருக்கலாம், வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்ல கொடுத்த பிடிஆரையாகவும் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சா நடக்கல, இதை வச்சு ஏ பிளஸ் செட்டப் நடந்துச்சா நடக்கல எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் சப்போஸ் ஏ பிளஸ் செட்டப் நடந்துச்சுன்னா 2.5 லெவல் தொற்றுச்சா தொடலையா, அந்த பர்டிகுலர் ட்ரேடு 2.5 டிபி அடிச்சுதான் அடிக்கிறியா. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடு, அதாவது அடுத்த ஐ மீன் அந்த ட்ரேடோட இன்னொரு போனஸ் -4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரீச் ஆயிடுச்சா இல்லையா. இல்லை எனக்கு 2.5 லெவல் வரைக்கும் போகலை, போயிடுச்சு அந்த மாதிரி. இல்லை இது போகாமல் எனக்கு எஸ்எல் அடிச்சிருச்சா, அதாவது வின் பண்ணிடுச்சா லாஸ் பண்ணிடுச்சா. அண்ட் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷன், நான் இதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்ணேன், அண்ட் என்னோட மாடல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஏன் ஃபெயில் ஆகிடுச்சு, ஒருவேளை வின் ஆகிடுச்சுன்னா எதனால் வின் ஆகிடுச்சு, நான் என்ன ஐ மீன் என்னோட ஃபீட்பேக்ஸ் ஒப்பீனியன், இதெல்லாம் பார்த்துருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இல்லை டைம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஐ மீன் எனக்கு தோன்ற விஷயங்கள், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட ஃபீட்பேக், என்னோட புரிதல், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்ன பேர் வேணால் சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் அதுதான். என்னோட தவறுகள் இல்லைனா சரியான எக்ஸிக்யூட் பண்ண நான் ஒரு குட் ஒரு ஒரு கன்கிரேட்ஸ் இல்லைன்னா ஒரு ரெகனைசேஷன், அந்த மாதிரி அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல இதுக்கு மேலே இந்த இடத்துல ஃபுல்லாக இமேஜ் தான் இருக்கும். நான் இமேஜ் இன்னும் இன்செர்ட் பண்ணல இந்த இடத்துல, அதாவது சார்ட்டோட கிராஃபிக்கல் எல்லா சார்ட்டுமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும், அப்படியே லிஸ்ட் ஆகிடும், அதோட முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் செக்லிஸ்ட்டு. இதுதான் அந்த என்ட்ரி மாடல். இவ்வளோத்தையும் பார்த்து தான் ட்ரேட் எடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்க இந்த பயாஸ்லேயே போட்டிருப்பேன், மார்க்கெட் கன்சால்டேஷன்னா இந்த மொத்த லிஸ்ட்டும் மறைஞ்சு போயிடும். இதில் சில விஷயங்கள் வேலை செய்யாது, கன்சால்டேஷன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியும் போது அதிலே செக்லிஸ்ட் போயிடுவேன். ஓகே இது அவ்வளோதான், இவ்வளோ தான், இதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இப்போ நான் மீட்டிங் முடிச்ச அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து ஜேர்னல் பண்ணணும். ஜேர்னல் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எடுத்து அட்லீஸ்ட் நான் சாஃப்ட் காப்பி இதை கம்ப்ளீட் பண்ணால் கூட நான் அப்புறமா ஃபோட்டோஷாப்பில் போட்டு நான் ஃபிசிக்கல் காப்பியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த வாரம் முடிவுக்குள்ளே பிரிண்ட் அவுட் போடணும். நாள் போயிட்டே இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்காந்து நீங்கள் நைட்டு உட்காந்து மே மாதத்தோட கடைசி வாரம் நடந்த 5 நாள் ஒரு ட்ரேடையும் எடுத்து இதில் போஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஐ மீன் இதை போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் நாளைக்கு உட்காந்து இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கோட என்எப்பி நடந்துச்சுல, அது நான் உட்காந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முடிஞ்சால் நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவேன். இந்த வாரத்துக்குள்ளே லாஸ்ட்டாக இருக்க 3 வாரத்தை ரெக்கார்ட்ஸை நான் இதில் அப்டேட் பண்ணிட்டுனா கூட உட்காந்து மீதி இருக்க நாளில் கூட நான் சாஃப்ட் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் உட்காந்து பொறுமையாக ஹார்ட் காப்பி, ஏன்னா எல்லாம் மார்க்கிங் அங்கே தான் இருக்கும். லைக் இதில் அப்டேட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருவேன். அது எதுவுமே டெலீட் பண்ணாமல் பர்டிகுலராக வச்சுட்டு இதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து, ஏன்னா சப்போஸ் ட்ரேடிங் இல்லை டேட்டு தள்ளிட்டு போயிட்டா கூட இதில் வந்து அந்த காப்பி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும், இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டு அடாப்ட் பண்ணிக்கிறேன். அதனால சாஃப்ட் காப்பி பண்ணியே தீரணும். ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது தேவை, லைக் நான் ஏதாவது சார்ட்டிங் பண்ண போகிறேன், ஃபில்ட்ரு பண்ண போகிறேன்,
அதாவது எனக்கு இந்த ஒரு மாதம், அதாவது ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஏ ப்ளஸ் செட்டப் பேஸ் பண்ணி மட்டும் பை மாடல் எத்தனை வந்துச்சு, செல் மாடல் எத்தனை வந்துச்சு, லண்டனில் என்ட்ரி கொடுத்த மாடல் எத்தனை வந்துச்சு, நியூயார்க்கில் என்ட்ரி கொடுத்த மாடல் எப்போ வந்துச்சு, சிங்கையில் எஸ்எம்டி கொடுத்த மாடல் எத்தனை வந்துச்சு, ரீட்ரேஸ்மெண்ட்டில் எஸ்எம்டி பண்ணேன், அது வந்துச்சு. இல்லை எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம என்ட்ரி கொடுக்காம டிபி அடித்த ட்ரேட்ஸ் எத்தனை, எனக்கு எஸ்எல் அடித்த ட்ரேட்ஸ் எத்தனை, அப்புறம் நான் சொன்னேன் ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல் ஆர் ரிவர்சல், இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எனக்கு எத்தனை வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வைக்கலாம். ஓகேவா. அப்புறம் வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு நான் இதை பண்ணும்போது 3 அசட்டையும் நாங்கள் நல்லா லேர்ன் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நான் யூரோ ஃபோக்கஸ் பண்ணுறேன். யூரோ நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன்னா, ஐ மீன் ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்கு போயிட்டேன்னா, அண்ட் யூரோ அண்ட் ஜிபிபி ரெண்டுலையுமே நான் கண்டினியூஸாக ட்ரேட் இருப்பேன். ஏன்னா 3மே ஒரே அலைன்மெண்ட் தானே வருது. அப்படியும் போட்டு கண்டினியூஷன் ட்ரேடு ஆர் ரிவர்சல் ட்ரேடு, அந்த இடங்கள்ல நான் வந்து 2 அசட்டுமே அந்த வேலை ஒரே நேரத்தில் என்ட்ரியை போட்டு விட்டுருவேன். ஸோ என்னோட ட்ரேடோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் பெட்டராக மாறும். அதாவது நான் மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிற ஒரே மாடலை 2 அசட்டில் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆக போது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லைக் ஏ ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக 2லையும் என்ட்ரி எடுத்துகிட்டு டிபி வைப்பேன். ஐ மீன் ரிஸ்க் டபுள் ஆகும், பட் அந்த ட்ரேடு குவாலிட்டி ட்ரேடு தான் டிபெண்ட் ஆன். இல்லைனா 50-50 போட்டுக்கலாம். இதில் 50 அதில் 50, அது டிபெண்ட் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அது ஃபியூச்சரில் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் கான்ஃபிடன்ஸ், இதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு மட்டுமே நான் வாயில் சொல்லலை, நானும் உட்காந்து இதெல்லாம் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நான் ஐசிடி படிக்கிற காலத்தில் ரெக்கார்ட்ஸ் எடுத்து டெவலப் பண்ணி 90 மினிட் சைக்கிள், குவார்டர் தியரி அதெல்லாம் போட்டு இப்போலாம் ஃபாலோ பண்ணுற சில்வர் புல்லட்டு, ஐசிடி ரூ ஓப்பன்ஸு, மை சார்ட்டு, கோல்டு கூட பண்ணேன் ஒரு டைம். அப்புறம் கோல்டு விட்டுட்டேன், அதை யார் ராவணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. இந்த பேக் டெஸ்ட், 90 மினிட் சைக்கிள், லைவ் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணேன். அப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணல. ஏன்னா அப்புறம் நான் 1 மினிட்ல பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். தப்பு பண்ணுறோம், நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், நமக்கு ஸ்கேல்பிங் வரல, நம்ம டேராக இன்ட்ரா டே ஃபில் ட்ரே போயிடலாம் சொல்லி போயிட்டேன். தான் அந்த கதை. அவ்வளோதான். ஸோ நாளைக்கு ப்ரிஃபேர் நாளைக்கு பாருங்கள். ஒரு ட்ரேடர்ஸோட டே வந்து அதிகபட்சம் காலையில் 11 டு நைட்டு 7:30, அவ்வளோதான் டைம். நடுவில் 2 மணி நேரம் பிரேக், 2:30 டு 4:30, அதுக்குள்ளே பிரேக், 2 மணி நேரம் பிரேக். நல்லா சாப்பிட்டு தெம்பாக வந்து உட்காந்து சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை வேடிக்கை மட்டும் பாருங்கள். என்ட்ரி வந்தால் மட்டும் எடுங்க. அந்த இடத்துல காசை வச்சுட்டு லாஸ் பண்ணாதீங்க. இது எனக்கே நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் முட்டி இருந்திருக்கலாம். சரியா? ஓகே ப்ரோ. அப்புறம் சரி ப்ரோ, சரி போயிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ரெண்ட்டு இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நான் பண்ணக்கூடிய தவறுகள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன். அண்டு நான் பேசுகிற ஸ்லாங் ஒரு விதமாக இருக்கலாம், அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீ பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக அன்ஃபாலோ பண்ணிட்டு இல்லைன்னா நாட் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இது என்னோடய சேனல், என்னோடய வீடியோ. எனக்கு நான் உங்களை வச்சு மணி மோட்டிவ்லையோ இது பண்ண அது பண்ண எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஃப்ரீடமாக இருக்கேன். இதனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுறேன். மற்றபடி வந்து எந்த ஒரு மணி மோட்டிவ் ஆர் ப்ராஃபிட் ஆர் அந்த பேஸ் பண்ணி நான் பண்ணல. எந்த மென்டார்ஷிப்போ பெய்டு எதுவுமே நான் பண்ணல, பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஓகேவா. நானாக விருப்பப்பட்டு தான் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிற ஸ்லாங் முன்னிட்டு நான் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும், பட் என்னோடய ஸ்லாங் அப்படி தான். ஸோ அது இந்த வகையில் உங்களை பாதிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா பரவாயில்ல அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாவதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எல்லாமே படிப்பேன். இவன் எங்கடா நம்மள்ட்ட பார்க்க போகிறான் அப்படிலாம் நினைக்காத. நீ திட்டினாலும் திட்டாட்டின்னு நான் உட்காந்து பார்ப்பேன். ஓகே, திட்டினா என்ன அதிகபட்சம் ஹைட் பண்ணி விட்டுருவேன். ஐ மீன் என்னை திட்டுறதுக்கு நான் என்னப்பா உனக்கு பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு ப்ரோ இதில் டவுட் இருக்குதுன்னா மேபி எனக்கு அதை பற்றி தெரியும்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஐ மீன் எனக்கு தெரியும்னா நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் மற்ற வீடியோஸும் இருக்குது. சும்மா போட்டு என்னென்னமோ பேசியிருப்பேன். நிறைய ஜம்மு, அதாவது நான் ஒரு ப்ராப்பராக ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனாக பண்ணி அப்படி எதுவுமே பண்ணாமல் ரேண்டமாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. லைக் சப்ஸ்கிரிப்ஷன், ஐ மீன் சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஆகுது, வீடியோஸோட வியூஸ் அதிகமாகுது. அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் அப்பப்போ நான் வெட்டியாக இருந்தால் லைவ் போடுவேன். ஓகேவா. பேசலாம், நீங்கள் யாரும் பேசக்கூடாதுனால யார் வேணால் பேசலாம். ஓகேவா. என்கிட்ட பேசுகிறது ஒன்றும் இல்லை.
இவர் பேசினாரா சொல்லுவார், அப்படிலாம் இல்லை. நீங்கள் தாராளமாக லைவ் வாங்க பேசுங்க, அசிங்க அசிங்கமாக திட்டாதீங்கப்பா. சொல்கிறேன், ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. நடந்தது நடந்த காலம், கடந்த காலம். கடந்ததை பற்றி யோசிக்கிற பிரயோஜனம் இல்லை. பாடங்களை கற்றுட்டு முன்னோக்கி போகிறது தான், வேறு வழி இல்லை நமக்கு. ஸோ நானும் என்னை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அது விட்டுருங்க. அதை விட வேணாம், அப்போ மார்க்கெட்டை நீங்கள் விட்டுற வேண்டியது தான். பிகாஸ் டைம் போயிட்டுருக்கு. இது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட விஷயம். வீட்டில் அப்படி தான் எழுதி வச்சுருக்கேன், பேட் ஹேபிட்ஸை குவைட் பண்ணு, ஏற்கனவே எல்லாம் இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, பார்த்துக்க அப்படின்லாம் எனக்கு நானே எவ்வளோ புத்தி சொல்லின்னு கேட்காம சுற்றிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு குவைட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் அப்படி தோணுதோ அதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒர்த்து கிடைக்கும். ட்ரேடிங் வந்து பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. அது கரெக்டான டைமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஒரு மென்டாலிட்டி வரணும், அந்த ஹேபிட் வரணும், அந்த ஆக்ஷன் வரணும். அதுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட என்ட்ரி எங்கே, உங்களோட மாடல், உங்கள் செட்டப், உங்கள் வியூ எங்கே வருதோ அங்கே மட்டும் கை வச்சா போதும். கண்ட இடத்துல கை வச்சு இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு சைக்கிளில் ஒவ்வொரு இதில் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அப்படிங்கும்போது இது மாறுபடும், புரியுதா? இது மாறுபடும். அப்படிங்கும்போது உங்கள் டேர்ன் வரும்போது அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தரமாட்டேன், அவனுக்கு தான் தருவேன் அப்படிலாம் கிடையாது. உங்கள் டேர்ன் வந்தால் எடுங்க, வரலையா சரி இன்றைக்கி நம்மளது இல்லை, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம், அடுத்த வாரம்னா அடுத்த மாதம். ஆனால் நீங்கள் ஏதாவது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தோற்றுருவீங்க. ஃபீல் பண்ணுறியா குமாரே? அப்போல்லாம் இல்லையே, ஏன் கண்ணு கலங்குது? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஐ மீன், நான் பண்ண ப்ராஃபிட்டையும் நான் சொல்லுவேன், நான் பண்ணுற மிஸ்டேக்கும் சொல்லுவேன், நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லுவேன். கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து சூதானமாக எடுத்துக்கோ. எனக்கு யாருமே சொல்லையே ப்ரோ அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஓப்பன் டொமைனாக ட்ரான்ஸ்பர்ட்டாக சொல்லிட்டேன். இதான் நான் பண்ணுறேன், இதான் எனக்கு நடந்துச்சு, நானும் தப்பு பண்ணுறேன். ஸோ லக்கி பாஸ்கர் சொல்ல முடியும், ஜெயிச்சுட்டு தோற்றா அந்த தோல்வி மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும், அதுக்கு தோற்றுட்டு ஜெயிச்சா வெற்றி மட்டும்தான். ஐ மீன், ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ஃபினிஷ்டு ரேஸ்ன்னு சொல்லி வரும்ல, அந்த மாதிரி. ஸோ இப்படி தோற்றுருக்கேன், கூடிய சீக்கிரம் ஜெயிச்சிருவோம். ஸோ யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.